ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபன்ச தீமஹி தந்தோ லட்சுமி பிரசோதயாத். காலபுருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறும் சுக்கிர பகவானின் அதியோக நட்சத்திரம். பொதுவாகவே பரணியில் பிறப்பவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்பது ஒரு பொது விதி. இந்த நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மிகப்பெரிய களிப்புடன் வாழும் ராஜயோகம் பெற்றவராகவும் தேர் போன்ற காரும் பங்களா போன்ற வீடும் கட்டி பலர் வாழ்ந்து கொண்டு சுகபோகத்துடன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கின்றார்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையோ கேலி குத்தாகவும் அடுத்த நிலை இவர்களுக்கு சாப்பாட்டுக்கே சிரமப்படுதலையும் இதை மேசராசி உள்ள பரணி நட்சத்திரமாக வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை விதியை வெல்ல இவருடைய யோக சித்த கோரக்க சித்த 18 சித்தர்களை மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவ நூல்களை மிகவும் யோகமற்ற கற்று தேர்ந்தவர், மருத்துவத்தை மிக பெரும் ஞானி என்று அழைக்கப்படும் கோரக்க சித்த. நாகப்பட்டினம் மாவட்டம் 5 கிலோமீட்டர் அடையுள்ள வடக்கு பொய்கை நல்லிலும் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்கர் என்ற இடத்திலும் ஜீவஜாமாதி உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் வடக்கு பொய்கை நல்லில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 5 கிலோமீட்டர் அடையுள்ள வடக்கு பொய்கை நல்லில் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் அவருக்கு சிறப்பான பூஜை நடத்தப்படுகிறது. அந்த பௌர்ணமி தோறும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அந்த கோரக்க சித்தரை பிடித்தால் இவர்கள் வாழ்க்கை விதியை வென்று மிக பெரும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை குபேர வாழ்க்கையை வாழ்வது தின்னும். இதோ அவருக்கான அந்த வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் இந்த பரணி நட்சத்திரக்காரர் தினந்தோறும் 21 முறை கூறி அவருடைய வேலையை செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி. இதோ அவருக்கான மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் க்னா க்ரீங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம. ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் க்னா க்ரீங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம. ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் க்னா க்ரீங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம என்ற வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒரு 21 முறை கூறி தினமும் அவருடைய காரியத்தை விஷயமாக வெளியில் செல்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று குபேரனா வாழ்வது திண்ணம்.